வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உதவியாளர் உட்பட பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் 16,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 10th வந்து குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/10/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி கிளர்க்கு, இது மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பே லெவல் பொறுத்த வரைக்கும் 5th பே மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க்கு, இதில் வந்து 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதில் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது லைப்ரரி அட்டண்டன்ட், ஸோ இதுக்கு வந்து 2 போஸ்டிங். ஸோ அதே மாதிரி லைப்ரரி அட்டண்டன்ட்டில் பார்த்திங்கன்னா லேபரேட்டரி அட்டண்டன்ட்டு, ஹாஸ்டல் அட்டண்டன்ட்டு, ஸோ இது மாதிரிலாம் தனித்தனியாக டோட்டலாக 14 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான போஸ்டிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு போட்டிகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது மாதிரியான ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸ்லேயும் வந்து உங்களுக்கான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஏ அல்லது எம்டெக் முடிச்சிருக்கீங்க, ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அசிஸ்டண்ட் லைப்ரரியன், ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்குது அப்படின்னாலும் நீங்களும் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2nd பே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சிக்கான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி லைப்ரரி அட்டண்டன்ட், ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ குரூப் சிக்கான போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு தான் இது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th படிச்சிருக்கீங்க, அல்லது லைப்ரரி சயின்ஸுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது லேபரேட்டரி அட்டண்டன்ட், ஸோ இதுக்கு வந்து 10th +2 நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து 32 இயர்ஸ். அதே மாதிரி ஹாஸ்டல் அட்டண்டன்ட், ஸோ இந்த ஹாஸ்டல் அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து 10th 12th, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஜாப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது எல்லாத்துக்குமே. அடுத்தது உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டி மே கண்டக்ட் ரிட்டன் டெஸ்ட் பிஃபோர் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் மேக்ஸிமம் வந்து இருக்கும். க்ளோசிங் டேட் 31/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான். இதில் அதாவது நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இங்கேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க. 0436677256 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.